சமய ஒப்பாய்விலே கரை கண்ட ஞானி. இந்து மதத்தின் உள்ளடக்கம் கிறிஸ்தவமே என முழக்கத்தை முதலில் முழக்கியவர். சமய ஒப்பியல் ஆய்வாளர் பலருக்கு முதலில் தளம் அமைத்து கொடுத்தவர். சமஸ்கிருத ஸ்லோகங்களுக்கு விவிலிய விளக்கம் தந்த தைரியம் மிகுந்த முதல் ஞானி. கிறிஸ்தவம் தேவையா என்ற அவரின் ஆய்வு நூல் பல கிறிஸ்தவ ஆய்வாளர்களுக்கு கலங்கரை விளக்காய் இருந்தது என்பது உண்மை. அத்தகைய அன்னார் நற்செய்தியாளர் திருமிகு சாது செல்லப்பா ஐயா அவர்கள் இப்பொழுது நம்மிடையே வந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் தருகிற செய்தி. அன்னார் அவர்களை சிறப்பு செய்தி அளிக்கும்படி மாநாட்டு குழுவின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள், நன்றி. காலை முதல் இந்நேரம் வரையிலும் அமைதியுடனும் பொறுமையுடனும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் மனமார்ந்த நன்றியறிதலை அறிய தருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இளம் வயதிலே மிகுந்த வறுமையை நான் அனுபவித்தேன். என் பெற்றோர் கிறிஸ்தவர்கள். ஆனால் தங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்ற இயலாத நிலையில் இரண்டாவது உலகப் போரின் நேரத்தில் அவர்கள் வேலை கிடைக்கிறதே என்று கிறிஸ்தவர்களாக மாறினவர்கள். உண்மையாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை அவரிடத்திலே நான் காணவும் இல்லை, எனக்கு அவர்கள் அதை பற்றி எதுவும் சொன்னதும் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் நான் வாழ்ந்த ஊரிலே எனக்கு பள்ளிக்கூடத்தில் இந்து நண்பர்கள் அதிகம், முக்கியமாக பிராமண நண்பர்கள் அதிகம். என் ஊரிலே 3 சிறந்த கோயில்கள் இருந்தன. மலையின் உச்சியிலே ஒரு பிள்ளையார் கோயில், அதை உச்சி பிள்ளையார் கோயில் என்றே சொல்லுவார்கள். மலையின் மீது ஒரு கோயில் பெரிய கோபுரத்துடன் இருந்தது. அதிலே அர்த்தநாரீஸ்வரர், அதாவது பாதி ஆணும் பாதி பெண்ணுமாக இருந்த சிவபார்வதியின் அமைப்போடு கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருந்தது. சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருந்தது. அந்த மலையில் ஏறி இறங்குவது எனக்கு மிகுந்த ஒரு பிரியம், ஒரு பழக்கம். ஏனென்றால் அங்கு செல்லும் பொழுதெல்லாம் அங்குள்ள பூசாரிகள் சில குற்றவியல் வேலை செய்ய சொல்வார்கள். அப்படி செய்தால் எனக்கு பிரசாதம் கிடைக்கும். அந்த ஒரே காரணத்துக்காக நான் தினமும் மலையேறி இறங்குவது உண்டு. கீழே கைலாசநாதர் கோயில் என்ற ஒரு இந்து கோயில் இருந்தது. அங்கே நண்பர்களோடு மாலை நேரத்தில் பள்ளிக்கூடம் விட்டு வந்த பிற்பாடு விளையாடுவது வழக்கம். அப்படி விளையாடும் நேரத்தில் அங்கே சாமவேத வகுப்பு, ரிக்வேத வகுப்பு நடத்தப்பட்டிருந்தது. அதிலேயும் நான் பங்கு கொள்வேன். பூசாரிகளுக்கு உதவி செய்வது என்னுடைய வழக்கம். காரணம், அங்கேயும் எனக்கு கொஞ்சம் உணவு கிடைத்தது. இப்படி உணவுக்காக அந்த இடத்தில் தங்கி தாபரிக்க நேர்ந்த என்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சொல்லும் சமஸ்கிருத பாடல்களை நான் அப்படியே மனப்பாடம் செய்து கொள்வேன். அர்த்தம் தெரியாது. ஆனால் சொல்லி முடித்த பிற்பாடு அந்த பூசாரிகிட்ட போய் நான் திரும்ப சொல்லி காட்டுவேன். அவர்கள் என் மீது ரொம்ப பற்று வைத்து நிறைய சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் ஒன்றும் எனக்கு தெரியாது. ஒரு நாள் கேட்டேன், சுவாமி நிறைய மந்திரம் சொல்லி கொடுக்குறீங்களே, இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நேக்கே தெரியாதடா, நோக்கு எப்படி நான் சொல்றதுன்னு கேட்டார். அவருக்கே அர்த்தம் தெரியாதாம், எனக்கு எப்படி சொல்றதுன்னு கேட்டார். இதுதான் இன்றைக்கும் அப்படிப்பட்ட நிலைதான். அப்படி இருந்த நாட்களிலே நான் பள்ளிக்கூடத்தில் உப பாடமாக சம்ஸ்கிருதம் படித்தேன். அந்த சம்ஸ்கிருதம் படித்ததினாலே ஒரு சில வார்த்தைகளை கொண்டு அந்த அர்த்தத்தை நான் விளங்கி கொண்டேன். அதில் ஒன்று பிரார்த்தஸ்நான மந்திரம். பாபோகம் பாபக்கன்வோகம் பாபாத்மா பாவசம்பவாத் ராகிமாம் புனரிகாட்ச சர்வ பாப ஹரிகிரே மனசா வாசா ஹஸ்தப்யாம் தேகினாம் பாபினாம் என்று ஒரு மூல மந்திரம். அதாவது நான் பிறவியிலே பாவி, பாவத்திலே நிலைத்திருக்கிறேன், பாவத்தை செய்கிறேன், என்னால் அந்த பாவத்திலிருந்து விடுபட முடியவில்லை. என் உள்ளத்தில் இருக்கின்ற இறைவனே, என்னுடைய பாவத்தை முற்றிலும் நீர் மாற்றி என்னை சுத்தப்படுத்தும். நான் மனசினாலே பாவம் செய்கிறேன், வார்த்தையினாலே பாவம் செய்கிறேன், பார்வையினாலே பாவம் செய்கிறேன், என் உடம்பினாலே பாவம் செய்கிறேன், என்னை மன்னித்தருள்க என்பதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். இதை சொல்லிவிட்ட பின்னாலே ஸ்நானம் பண்ணிவிட்டு காயத்ரி மந்திரம் சொல்ல வேண்டும்.
ஓம் பூர்வசத் சத் சோதிவிதூர்வரண்யம் பருகோ தேவஸ்ய தீமகி தியோ யோன பிரசோதயாத் என்று காயத்ரி மந்திரம் 108 தரம் சொல்ல வேண்டும். 108 தரம் எண்ணிக்கொண்டு சொன்னால் பிழைப்படுகிறது. எண்ணிக்கை விட்டுவிட்டால் அந்த எண்ணிக்கை பூர்த்தியாகவில்லை. ஆகவே என்னுடைய பூசாரிட்ட கேட்ட, ஐயா பாட்டு சொல்லிக்கிட்டே எண்ண முடியல, எண்ணிக்கிட்டு இருந்தால் பாட்டு வரல, என்ன செய்யறதுன்னு கேட்டேன். சும்மா ஏதாவது சொல்லிட்டு போடா அப்படிம்பார். அப்போது இதெல்லாம் நிஜம் இல்லையா சாமின்னு கேட்டால், இப்போதான் நோக்கு விளங்காதரா, பின்னால் விளங்கிக்கும் அப்படின்னார். நானாக படித்த சம்ஸ்கிருதத்தின் படி என்னுடைய சம்ஸ்கிருத ஆசிரியரை கொண்டு நான் கற்றுக்கொண்டது ஆவு இம் என்ற ஓங்கார மந்திரம். அதை பற்றி அருமையாக காலையில் முனைவர் பாஸ்கரதாசன் அவர்கள் விளக்கினார்கள். அந்த ஆங்கார மந்திரம் நம்முடைய கிறிஸ்தவ கீர்த்தனையிலே கனம் சாஸ்திரியார் அவர்கள் ஆமேன் அல்லேலுயா மகத்துவ தம்பராபரா என்ற ஒரு பாடல் வரும். அதிலே ஒரு நாள் நான் கனம் சாஸ்திரியார் இப்பொழுது இருக்கிற ஒரு இடத்துல கேட்டேன், ஐயா இது தொல்லை அனாதி தந்தார் என்று பாடுகிறார்களே, அல்லது ஆம் அனாதி தந்தார் என்று பாடுகிறார்களே, இது எது உண்மை என்று கேட்டேன். ரெண்டும் தப்பு, ஓம் அனாதி தந்தார் என்றுதான் சாஸ்திரியார் பாடினார் என்று சொன்னார். அந்த ஓம் என்பது ஆ ஊ இம், ஆ என்றால் சிருஷ்டிகர்த்தா, ஊ என்றால் ரட்சகன், இம் என்றால் சேர்க்கிறவன். அதாவது சிருஷ்டிகர்த்தாவிய கர்த்தர் பூமியிலே மனிதனாக வந்து என்னை ரட்சித்து என்னை காக்க தன்னை அழித்து நம்மை கடைசியில் சேர்த்துக் கொள்வார். அதுதான் அந்த ஓங்கார மந்திரத்தினுடைய சரியான பொருள் விளக்கம். இதைத் தொடர்ந்து 13 வார்த்தைகள் உண்டு. அர்த்தம் நாதம் பிந்து கலை கலாதீதை சாந்தி சாந்தி அதீதை உண்மணி மனோன்மணி புரி மத்தியமை பச்சந்தி பறை. இந்த 13 வார்த்தைகளும் ஒரு இறைவனை குறிக்கிறது. ஆக 13ம் இந்த 3 எழுத்தும் சேர்ந்து மொத்தம் 16 காரியங்கள். பூர்வ காலத்தில் பெரியவர்கள் சிறியவர்களை வாழ்த்தும் பொழுது 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்வாயாக என்று சொல்வார்கள். அர்த்தம் தெரியாத மக்கள் 16னா 16 பிள்ளையை பெற்றுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஆரம்ப காலத்தில் அது ரொம்ப சுலப காலத்தில். ஆனால் இப்போ முடியாது, ஒன்று கூட வேண்டாங்கிற நிலைமையில் இருக்குது. இப்போ 16 என்று சொன்னால் செல்வங்கள் என்று சிலர் சொன்னார்கள். அதுவும் அல்ல, 16 குணங்களையும் பெற்ற இறைவனை நீ பெற்றுக்கொண்டால் பெருவாழ்வு வாழ்வாய். அதான் சரியான பொருள். இப்படி கற்றுக்கொண்ட நிலையிலே நாடளவில் நான் 10வது முடிக்கும் பொழுது எந்த வேலைக்கும் போக முடியவில்லை. யாரோ சொன்னார்கள் என்று ஒரு மேல் நர்சிங் கோர்ஸ் படிப்பதற்கு ஒருத்தர் சொன்னார். அங்கே போய் 3.5 வருஷம் படித்தேன். எனக்கு ரொம்ப பிரியமாக இருந்தது. அதில் படித்தால் அரேபியா நாட்டில் போனால் நிறைய சம்பளம் கிடைக்கும்னு சிலர் சொன்னாங்க. ஆகவே விழுந்து விழுந்து படித்து நல்ல டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணேன். ஆனால் கர்த்தருடைய நோக்கம் என்னவோ தெரியல, எனக்கு அங்கே வேலையே கிடைக்கல. என்னோடு படித்தவர்கள், எனக்கு முன் படித்தவர்கள், பின் படித்தவர்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சது, எனக்கு கிடைக்கல. நான் மனம் வெறுத்து போய் கடைசியில் ரயில்வே மெயில் சர்வீஸில் ஒரு கிளார்க்காக பணியாற்றினேன். அப்பொழுது நான் நினைத்தேன், இந்த வேதங்கள், மந்திரங்கள், மதங்கள் இதெல்லாம் பொய், மனிதனை ஏமாற்றுகின்ற வழி ஆகினாலே நான் நாத்திகனாக கொஞ்ச நாள் அந்த பெரியாருடைய சொற்பொழிவை கேட்டு நாத்திகனாக ஒரு 3 ஆண்டுகள் இருந்தேன். ஒரு நாள் அவருடைய ஒரு பிரசங்கம் நடந்தது. அவர் பேச எழுந்தபோது லேசாக மழை தூறிற்று. உடனே அவர் சொன்னார், ஆண்டவனே இப்பதான் மழை வரணுமா அப்படின்னார். எல்லாரும் நீங்க சிரிக்கிற மாதிரி சிரிச்சாங்க. அவர் விளங்கிக்கிடுச்சு. உடனே சொன்னார், அப்படி சொன்னாதானே நீங்க எல்லாம் சிரிப்பீங்க, அதுக்குத்தான் சொன்னேன், சமாளிச்சார். இரவுல நாங்கள் அவர்கிட்ட கேட்ட, ஐயா நீங்க இல்லவே இல்லைன்னு சொல்றீங்களே ஏன் அப்படின்னு கேட்டோம். இருக்கிறாரா, அதனால தாண்டா இல்லைன்னு சொல்றேன். இல்லாததை எவன்டா இல்லைன்னு சொல்லுவான், இருக்கிறத தாண்டா இல்லைன்னு சொல்ல முடியும். சரி அப்ப நீங்க இருக்கிறார்னு ஒத்துக்கொள்ள வேண்டியதானே ஐயா அப்படின்னு கேட்டா, டே உனக்கு தெரியாதரா, இருக்கிறார்னு சொன்னா யூதன் யெகோவான்றான், கிறிஸ்தவன் இயேசுங்கிறான், முஸ்லீம்கள் அல்லான்றாங்க. நம்ம இந்தியாவில் இந்துக்கள் 33 கோடி தேவர்கள்னு சொல்றாங்க. ஒருத்தனுக்காவது 50 பேர் கூட ஞாபகம் இருக்காது. இந்த மாதிரி நிலையில ஏண்டா இதை மார்கட்டிட்டாலும் ஒரேடியா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார். ஆகவே தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பு கோட்பாடு உடையவர் அல்ல. ஆதியிலே சாதி இல்லை என்று சொன்னார். ஏனென்றால் அவர் படித்த வகுப்பிலே பிராமணனுக்கு தனி தண்ணீர் பானையும் தனி டம்ளரும் தனி இடத்துல இருக்கும், மற்றவர்களுக்கு வேறு பானையிலே தண்ணீர் இருக்கும். இதை அவர் எதிர்த்து சாதி இல்லை என்று சொன்னார். சாதியை வேதம் சொல்லுகிறது என்று சொன்னார்கள், வேதம் இல்லை என்று சொன்னார். வேதத்தை ஆண்டவன் கொடுத்தார் என்று சொன்னார்கள், போட ஆண்டவனே இல்லைன்னு சொல்லிட்டார். இதுதான் அவருடைய வளர்ப்பு, அவருடைய வாழ்க்கையில் கண்ட காரியம். அவரோடு 3 ஆண்டுகள் நான் பழகி இருக்கிறேன்.
தற்போது உள்ள வீரமணி அவர்களெல்லாம் அப்பொழுது நாங்களெல்லாம் ஒரு இளைஞர் கூட்டமாகத்தான் இருந்தோம். அநேகமாக எனக்கும் அவருக்கும் ஒரு வயதுதான் இருக்கும். அப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் பலவிதமான மாற்றங்கள் அடைந்து கடைசியில் பாவத்தை செய்து இதிலாவது சந்தோஷப்படுவோம் என்று மிகவும் கொடிதான பாவங்களை செய்ய ஆரம்பித்த போது என்னுடைய மாமா ஒருவர் சொன்னார், இவனுக்கு ஒரு கிறிஸ்தவ பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, அவன் சரியாயிடுவான் அப்படி. அவருக்கு என்ன நினைப்போ, கிறிஸ்தவ பொண்ணை கல்யாணம் பண்ணா புருஷன் சரியாயிடுவான் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுத்தார். எங்கள் அம்மா அவரையே பார்க்க சொல்லிட்டார். அவங்க ஒரு பொண்ணை கொண்டாந்து, ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்கு நீ வாழ்க்கை கொடுப்பியா, பெருசாக பெரிய கட்சி இதெல்லாம் போய் பேசுறிய, சமத்துவம் வேணும்னு சொல்றிய, ஏழைகள் பணக்காரரை கட்டணும், படித்தவங்க படிக்காதவங்களை கட்டணும், கருப்பாக இருக்கிறவங்க வெள்ளையாக இருக்கிறவங்களை கட்டணும்லாம் சமதர்மம் பேசுறிய, நான் சொல்கிற பொண்ணுக்கு உன்னைவிட 5 வயசு அதிகம், அவங்க தங்கச்சிக்கு மூளை சரியில்லை, அவங்க ஃபாதருக்கு மொத்தம் 6 பிள்ளைங்க, அவங்கெல்லாம் இப்போ படிச்சுட்டு இருக்கிறாங்க, அவருடைய மனைவி இறந்து போனாங்க, இந்த நிலையில் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, இந்த பொண்ணுக்கு நீ வாழ்க்கை கொடுப்பியா இப்படி தான் கேட்டார். நான் கண்ணை மூடிட்டு சொல்லிட்டேன், வாழ்க்கை கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். நான் பார்த்ததே இல்லை, கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் பொண்ணு பார்க்க போகணும். அந்த பெண்ணை தான் நாங்கள் கட்டினோம். என்னுடைய மாமனார் ஒரு லுத்தரன் சபையிலே ஆயராக இருந்தவர். அவர் என்னை பார்த்து கேட்டார், உங்களை பார்த்தா கொஞ்சம் இளம் வயதாக தெரியுதே, உங்கள் வயசு என்னன்னு கேட்டார். 24ன்னு சொன்னேன். என் பெண்ணுக்கு 29 வயதாகுதே அப்படின்னாரு. நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தா கட்டிக்கிறேன், இல்லைன்னா போயிடுறேன் அப்படின்னு. இல்லை 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 நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவருக்கும் எப்படியாவது அந்த மகளை மூத்த மகளை கட்டி கொடுக்கணும். என்னுடைய மனைவி இங்கே தான் வந்திருக்கிறாங்க. அப்போது இப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கையிலே குடும்பம் நடத்த தெரியாமல் பாவங்களை தண்ணீரை போல குடித்து பலகாரம் போல சாப்பிட்டு என்னுடைய சரீரத்துக்கு கேட்டையும் குடும்பத்துக்கு நாசத்தையும் மனைவிக்கு கண்ணீரையும் குடும்பத்துக்கு தொல்லையையும் கொடுத்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையிலே ஏராளமான கடன் ஏற்பட்டதினாலே நான் வாழ பிடிக்காமல் தற்கொலை செய்து கொண்ட போது 1967ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி மாலை 7 மணி அளவிலே என்னுடைய அலுவலகம் பூந்தமல்லி ஹைரோடில் இருந்தது. அங்கிருந்து சேத்பட்டில் ரயில் பிடித்து நான் தாம்பரத்துக்கு செல்ல வேண்டும். அப்படி ட்ரெயினில் வரும்போது எனக்குள்ளே ஒரு ஒரு ஏதோ ஒன்று நடந்தது. ஏன் வாழ்கிறாய், செத்து தொலைகிறது என்ன என்று ஒரு சத்தம், எனக்குள்ளே ஒரு போராட்டம். நான் உடனே நேர ட்ரெயின் கதவுகிட்ட வந்துட்டேன், கீழே குதிச்சு செத்துடலான்னு சொல்லி. இப்படி குதிக்க போகிற நேரத்தில் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று ஒலிபெருக்கி மூலமாக ஒரு சத்தம் என் காதில் விழுந்தது. அதை கேட்டு நான் குதிக்காமல் நின்று விட்டேன். நான் என் வாழ்க்கையை நாசமாக்கி கொள்வதற்கு பாவம்தான் காரணமா? இந்த பாவத்தை பற்றி எனக்கு சிறுவையிலே சமஸ்கிருத ஸ்லோகத்தில் படித்திருக்கிறேனே, அந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரம் வேண்டுமே, அதையும் நான் படித்திருக்கிறேன். வேதத்தில் உண்டு, பிரஜாபதி தேவப்பியகும் அத்மானம் யஜ்யம் கிருதுவா பிராய்ச்சித் என்று தாண்டிய மகாபிராமணம் சாமவேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரஜாபதியாகிய கடவுள் நம்முடைய பாவத்திற்காக தானும் ஒரு சரீரத்தோடு தானே அதை பலியாக கொடுப்பார். அதே போல இன்னொரு ஸ்லோகம் உண்டு, சர்வ பாவ பரிகாரோ ரத்த பிரதோஷம் அவசியம் ரத்தம் பரமாத்ம புண்ணியம் தானவெளி யஜ்யம். நம்முடைய பாவங்கள் சகல பாவங்களுக்கும் ஒரு நிவாரணம் வேண்டுமானால் பிரதோஷனம், இன்னைக்கு பிரதோஷம் ஓடுறாங்க இந்துக்கள் இங்கே அங்கேயும். அந்த பிரதோஷம் என்ன பிரதோஷம்? ரத்த பிரதோஷம் அவசியம். ரத்தத்தினாலே கழுவப்படுதல் வேண்டும். தத் ரத்தம், அந்த ரத்தம் பரமாத்மனோட புண்ணியம், ஆண்டவனுடைய கிருபை. எப்படி? அவர் தன்னைத்தானே பலியாக கொடுப்பதனாலே. பானபலி யஜ்யம், தன்னை பலியாக தானமாக கொடுப்பார். இந்த ஸ்லோகம் எல்லாம் என்னுடைய நினைவுக்கு வந்தது. அவரை குறித்து அவர் எப்படி பாடுபடுவார் என்று பிரஜாபதியினுடைய பலியை குறித்து நான் படித்திருக்கிறேன். அதெல்லாம் என் மனதிலே நின்றது. இப்படியெல்லாம் நான் படித்தும் எனக்கு வாழ்க்கையில ஒரு சுகமும் இல்லையே என்றுதான் நான் தற்கொலை முயற்சிக்கு போனேன். என்னை தானாக பாவம் ஆட்கொண்டது. அந்த நாளில் நினைத்து கொண்டு அடுத்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிவிட்டேன். சேத்பட்டில் ஏறி நுங்கம்பாக்கத்தில் இறங்கினேன். அங்கிருந்து நடந்து சென்று அந்த பிரசங்கம் நடத்திய இடத்தை கண்டுபிடித்து அங்கு சற்று நேரம் நின்று கேட்டபோது அவர் பாவத்தை குறித்து பேசினார். அது எனக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் சமஸ்கிருத வேதத்திலே பாவபல் நரகாதிமாஸ்து, பாவத்தினுடைய பழம் நரகம் என்றே போட்டிருக்கிறது. ஆகவே அந்த பாவத்தை குறித்து எனக்கு நன்றாக தெரியும். ரோகு தோகு சுத்து சுத்த பலவானு பந்தன் வேஸ்தானிச்சே ஆத்ம அபராத கிருஷ்ணாம் பலாரி தேகானி ஏகினாம் என்று சொல்லி ஒரு பாவத்தினுடைய பழம் என்ன? இந்த சரீரமாகிய மரத்திலே பாவப்பழம், ரோகம், துக்கம்,
பந்தங்கள், ஆசாபாசங்கள் இதெல்லாம் தான் பாவ மரமாக அவன் சரீரத்தில் இருக்கும் என்று அந்த ஸ்லோகம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே பாவத்தை குறித்து எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் பாவ நிவாரணத்துக்கு வழி இல்லையே, பாவம் போக்கும் வழி இல்லையே, எனக்காக எந்த தெய்வம் என் பாவத்தை ஏற்றுக்கொள்வார்? இதையெல்லாம் நான் படித்த போது, நான் நினைத்து கொண்டிருந்த போது அந்த பிரசங்கியார் சொன்னார், உனக்கு ஒரு வழி இருக்கிறது. நான் கொஞ்சம் உற்சாகம் அடைந்தேன். என்ன வழி அது என்று யோசித்து பார்த்தேன். அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வந்து உன் பாவங்களுக்காக தன் சரீரத்தை பலியாக கொடுத்து உனக்காக ரத்தம் சிந்தி உன் வேதனைகளை எல்லாம் தன் மீது சுமந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேருக்கும் மீட்பை கொடுக்கிறார். அவர் தமது அன்பினாலே அதை செய்கிறார் என்று அவர் பிரசங்கித்தார். அப்பொழுது நான் நினைத்தேன், இந்த மனிதன் வெள்ளைக்காரன் காட்டுகின்ற இயேசு அல்லது நான் படித்த சமஸ்கிருத வேதத்திலே இருக்கின்ற பிரஜாபதியை சொல்கிறாரா என்று எனக்குள்ள யோசித்தேன். அப்படி யோசித்துக் கொண்டிருக்கும் காலை அந்த பிரசங்கியார் என்ன சொன்னார், இந்த இயேசு யாருக்கு வேண்டும், முன்னுக்கு வாருங்கள் என்று சொன்னார். ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டேன். ஏனென்றால் நிச்சயமாக ஒரு இயேசு தான் இருப்பார், எனக்கு முன் யாரும் போய்விட்டால் எனக்கு கிடைக்க மாட்டாரே என்று ஓடி போய் மேடை மீது ஏறிக்கொண்டு நான் தான் முதல்ல வந்து எனக்கு இயேசுவை கொடுங்கன்னு கேட்டேன். இப்படித்தான் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதின் அற்புதம், ஒரே நாள் இரவிலே என்னுடைய பாவங்கள் அத்தனையும் கழுவப்பட்டதை உணர்ந்தேன். அடுத்த நாளே நான் அத்தனை பாவத்திலிருந்து விடுதலை பெற்றேன். என் நண்பர்கள் சொன்னாங்க, நீ திடீர்னு குடிக்கிறத நிறுத்தாத, கை காலெல்லாம் ஆடிரும் அப்படின்னாங்க. சொன்னவங்கெல்லாம் இன்னும் ஆடிட்டு இருக்கிறாங்க, நான் ஆடாமல் இருக்கிறேன். இப்போ எனக்கு 81 வயது முடிந்து விட்டது. நல்ல பிரயாணம் செய்கிறேன், பல இடங்களுக்கு செல்லுகிறேன், இன்னும் தேவனுடைய மகிமை எடுத்து சொல்லுகிறேன். அந்த பாவம், அதை போக்க நான் எத்தனையோ உத்திகளை கையாண்டு பார்த்தேன், முடியவில்லை. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு இரவிலே என் முழு பாவங்களும் மன்னிக்கப்பட்டதை உணர்ந்தேன். அந்த ஆனந்தத்திலே அழுது கொண்டே இருப்பேன். என் மனைவி பயந்து போய் எங்கள் மாமனாருக்கு தந்தி அடிச்சிட்டாங்க. இவருக்கு என்னமோ ஆகிப்போச்சு, எப்போ பார்த்தா அழுகிறாரு, எனக்கு பயமாக இருக்குது, வாங்கன்னு சொல்லி. எங்கள் மாமனார் வந்து ஜன்னல் வழியாக என்னை பார்த்தார். நான் பார்த்துட்டு, என்ன மாமானே நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டேன். இப்போ தான் நல்லா இருக்கேன், இது வரைக்கும் பைத்தியக்காரனாக இருந்தேன், இப்போ தான் உண்மையாக நல்லா இருக்கிறேன், உள்ளே வாங்கன்னு சொல்லி அவருக்கு இதெல்லாம் சொல்லி, ஏன் மாமா நீங்கள் எனக்கு இந்த இதெல்லாம் சொல்லலை, நீங்கள் ஒரு பாஸ்டர் ஆச்சுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அப்படி ஏதாவது சொன்னால் நீ கோச்சிக்கிட்டு என் மகளை துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுறது, நான் தான் ஏற்கனவே துன்புறுத்திக்கிட்டு இருக்கிறேனே, இது வேற நீங்கள் சொல்லி துன்புறுத்தணுமான்னு சொல்லி அப்படி சோக கதையாக கண்ணீரோடு கூட என் வாழ்க்கையை புதிய வாழ்க்கையாக ஆரம்பித்தேன். இது என்னுடைய சிறிய சாட்சி. என்னுடைய முழு சாட்சி வேண்டுமானால் நான் எழுதின என்னுடைய மகள் என் வரலாற்றை எழுதியிருக்கிறாள். சாதச்செல்லப்பா ஊழியங்களும் சாட்சியம் என்று தமிழிலேயும் ஆங்கிலத்திலேயும் அது கிடைக்கின்றது, நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள். என் வாழ்க்கையிலே நான் கண்ட இந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு காலை முதல் நீங்கள் கேட்டீர்கள். ஒவ்வொருவரும் மிக நேர்த்தியாக, அழகாக, தெளிவாக, எளிதாக புரிந்து கொள்ளும் அளவிற்கு இந்தியாவில் இருக்கிற வேதங்கள் அத்தனைக்கும் மூல காரணமாயிருப்பது திருக்குறள், திருக்குறளுக்கு மூல காரணமாயிருப்பது தோமாவினுடைய வருகை. இதை அடித்தளத்தில் நாங்கள் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். தோமா இந்த நாட்டு, நான் அடிக்கடி நினைப்பேன், பேதுரு அவர் தலைகளை சிலுவையில் அடித்தாங்க, பவுல அப்போஸ்தலனை தலை வெட்டி கொன்றாங்க, எப்படி சில அப்போஸ்தலர்களுடைய முடிவு பற்றலாம் இருக்குது. இந்த தோமாவை பற்றி ஒன்றுமே தெரியலையே, ஒருவேளை அவர் சந்தேகப்பட்டார்னு சொல்லி ஆண்டவரை மறந்துட்டாரா, அப்படிலாம் யோசித்து பார்த்தேன். ஆனால் கர்த்தர் நல்லவர், அவர் பார்த்துட்டு நம்பினார். அதனால தான் இப்போ கூட ஏதாவது அற்புத அடையாளம் நடந்தாதான் நம்புகிறாங்க, விசுவாசிக்க மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி கூட்டத்துக்கு தான் எல்லாம் ஓடுறாங்க. பேயாடுதுன்னா இவங்களும் போய் ஆடிட்டு இருப்பாங்க. ஆசீர்வாதம் கிடைக்குது, தீர்க்க தரிசனம் சொல்றாங்கன்னா கூட்டம் நிறைய போகுது. ஆனா அப்படி சொல்லணும், அல்லது வேற மாதிரி சொல்லணும். பூசாரிகள் ஏமாத்துறாங்களா, அது மாதிரி. நான் பரலோகத்திற்கு போனேன், பவுலை பார்த்தேன், சிம்சோனை பார்த்தேன், அவர் வந்து என்னை கட்டிப்பிடித்தார், அப்பா என் எலும்பெல்லாம் நொறுங்கி விட்டது. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதில்லை சொல்லியிருக்கும் போது இவர் எப்படி மாம்சத்து பரலோகத்துக்கு போகணும்? எப்படி போவாரு? வேதமே சொல்லுது, மனுஷகுமார் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் இருக்கிறவருமாக இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒருவனும் பரலோகத்துக்கு ஏறினது இல்லை என்று தெளிவாக இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கும் போது அவர் சொன்னார், நான் போய் ஆயத்தம் பண்ணிட்டு வந்து கூட்டிட்டு போவேன்னு சொன்னார். இன்னும் வரலையே, இவங்க எப்படி போனாங்க? பக்க வழியா போனாங்களா? பக்க வழியா போறவங்கலாம் கல்லடும் கொள்ளக்காரனும் போட்டிருக்குதே. இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே.
ஆகவே நான் படித்த இந்த நிலையிலே நான் 1967 ஆண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்னை ஒப்புக் கொடுத்தேன். 70ஆம் ஆண்டிலே பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தேன். என் பாஸ்டர் என்னை உற்சாகப்படுத்தி திருப்பிரசங்கத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவார். அப்புறம் நானே போவேன். எங்கெங்கே ஜனக்கூட்டம் இருக்குதோ அங்கெல்லாம் நின்று சாட்சி கொடுப்பேன். நான் பாட்டுக்கு சொல்லிகிட்டு இருப்பேன். கேட்குறவங்க கேட்கட்டும், கேட்காதவன் போட்டும். எனக்கு பேரே தெருப்பிரசங்கின்னு பேர். சிலர் அதிக பிரசங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் பிரசங்கிப்பது என்னுடைய வழக்கம். இங்கெல்லாம் லிமிட்டட் டைமு, அதனால் நான் கொஞ்சம் சுருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது அப்படி சொல்லிக்கிட்டு இருந்த எனக்கு ஒருத்தர் சொன்னார், நீங்கள் என்ன சர்ச்சிலெல்லாம் போய் பேசுகிறது இல்லையா அப்படின்னு. சர்ச்சில் போய் பேசுகிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, பைபிள் தெரியாதுன்னு சொன்னேன். அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பைபிள் தான் சொல்லி கொடுத்தார். ஒரு நல்ல பிரதர் என்னை உற்சாகப்படுத்தினார். அந்த நிலையிலே 72ஆம் வருஷம் நான் என்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு முழு நேரமாக கர்த்தர் ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். அப்பொழுது நான் நாட்டில் ஜெபிச்ச, ஆண்டவரே, நானா எங்கேயும் பெரிய இடத்துல போய் ஊழியம் செய்ய முடியாது, நீங்கள் தான் ஒரு வழியை காட்டணும்னு சொல்லி சும்மா ஜெபிச்சிட்டேன். அடுத்த 2 நாள் கழித்து எனக்கு ஒரு லெட்டர் வந்தது. ஒரு சின்ன என்வலப் வந்தது. அதில் பார்த்தா ஒரு சின்ன கடுதாசியில் பிஷப் ஜார்ஜ் தேவதாஸ், மதுரை ஆதீனத்தில் பிஷப்பாக இருந்தவர், எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தார். நீங்கள் எங்களுடைய ஆனுவல் கன்வென்ஷனில் பிரசங்கிக்க வர முடியுமா அப்படின்னு சின்னதாக லெட்டர் எழுதியிருந்தார். உடனே வரேன்னு எழுதிட்டேன். அப்போ ரொம்ப வறுமையில் இருக்கும் எங்கள் குடும்பம். எனக்கு 7 குழந்தைகள், 5 பெண்களும் 2 ஆண்களும், நான் என் மனைவி 9 பேர் மொத்தம். வருமானம் ரொம்ப குறைவு. வஜனம் வேறு பண்ணிட்டேன். நான் ஊழியத்துக்கு வரும்போது மனைவிட்ட, ஏம்மா நான் ஊழியத்துக்கு போகிறேன், வருமானம் ரொம்ப குறைஞ்சி போயிடும், கிடைக்காது, என்ன பண்ணுவேன்னு. ஆமாம், இப்போ தரம் வாரி கொட்டிக்கிட்டா இருக்கிறீங்க, 2 ஒன்று தான் அப்படின்ட்டு. எனக்கு 2 ஒன்று தான். நீங்கள் இருக்கும்போதும் ஒன்றும் செய்யலை, இல்லாத போதும் என்ன செய்யலைன்னா அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல, கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. அந்த நிலையில் நான் அங்கே போகும்போது டிக்கெட்டுக்கு மட்டும் பணம் இருந்தது, மிச்சம் 50 காசு இருந்தது. அந்த மதுரை ஸ்டேஷனில் இறங்கின, பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே தொண்டை வறண்டு போயிருந்ததுன்னு ஒரு 50 பைசாக்கு டீ குடிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் ஒருத்தர்கிட்ட கேட்டால் தல்லாக்குளம் எங்கே இருக்குன்னு. 2 கிலோமீட்டர் நடந்து போங்க அப்படின்னார். ஏன்னா பஸ்ஸுக்கு டிக்கெட் இல்லை. நடந்து போனேன், ஒரு தோளில் பை போட்டுக்கிட்டு போனேன். அங்கே போகும்போது க்யூவில் நின்று காலையில் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. மொத்தம் அத்தியாட்சி தினம் முழுதுக்கும் அது கன்வென்ஷன். அப்போ நான் ஒரு நேரம் ஒருத்தர்கிட்ட போனேன். அவர் என்னை பார்க்காமலே, நீங்கள் எங்கே இருந்து பாருங்க, க்யூவில் போங்கன்ட்டார். நான் நேராக க்யூவில் வந்து நின்றுக்கிட்டேன். என்னுடைய சான்ஸ் வந்தவொடனே, நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டார். கோயம்புத்தூர் அப்படின்னு. கோயம்புத்தூர் கிடையாது, இதர் மதுரை ராம்நாத் டைசிஸ், நீங்கள் போங்க அப்படின்ட்டார். அப்புறம் சொன்னேன், நான் இங்கே வரது இல்லையா, நான் தான் பிரசவம் பண்ண வந்திருக்கேன். நான் இறங்க பார்த்தேன். இவன்லாம் பிரசவம் பண்ணுவானான்ற மாதிரி அப்படி பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன நினச்சாரோ, இன்னொரு போதுவரை கூப்பிட்டு அவர் கையில் விட்டுட்டார். அவர் கொண்டு போய் ரூமில் விட்டுட்டார். அப்படி ஆரம்பிச்சது. அடுத்த நாள் காலையில் நான் 10 மணிக்கு பிரசங்கிக்கணும். பிஷப் ஐயா வந்தாங்க. சாது செல்லப்பாயார் வந்து விட்டாரா அப்படின்னு கேட்டார். அவர் கேட்கும்போதே நான் போய், ஐயா நான் தான் ஐயா சாது செல்லப்பா அப்படின்னு, வாங்க நேரமாச்சின்னு கூட்டிகிட்டு போயிட்டார். மேடையில் கொண்டு வச்சுக்கிட்டு அவர் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவர் யாருன்னே எனக்கு தெரியாது, இவரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. யாரோ ஒருத்தர் தெருவில் பிரசங்கம் நல்லா பண்ணுறாருன்னு சொன்னாங்கன்ட்டு அட்ரஸ் கொடுத்தாங்க, கூப்பிட்டுருக்கிறேன். இவர் பிரசங்கம் பண்ணுறதை வச்சு தான் இனிமேல் இவரை பயன்படுத்தலாமான்றதை பற்றி யோசிக்கணும். இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணால் யாருக்காவது பிரசங்கம் வருமா ஐயா? அப்படியே மாறி எனக்கு கஷ்டமாக போச்சு. சரியான பிரசங்கம் போது திரும்பி பார்த்தா இயேசுவே உலக ரட்சகர்னு பெருசாக போட்டிருந்தது. அதுதான் தலைப்பு அந்த கன்வென்ஷனுக்கு. இப்போ நான் ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பித்தேன், ஐயா இயேசுவே உலக ரட்சகர்னு சொல்கிறது எனக்கு பைபிள் அவசியம் இல்லை அப்படின்னு. எல்லாரும் எனக்கு திரும்பி பார்த்தான். எல்லாரும் ஸ்டன் ஆகிட்டேன். என்னடா பைபிள் அவசியம் இல்லைன்னு சொல்கிறானே. நான் படித்த வேதங்கள், புராணங்கள், பாடல்கள் எல்லாத்துல கொட்டேஷன் கொடுத்து, இந்த பாடல்கள் எல்லாம் இயேசுவைத்தான் குறிக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் செய்தியைத்தான் இன்றைக்கு இந்து மதம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்து மதத்தின் நாகரிகங்கள் அத்தனமும் பழைய ஏற்பாட்டில் உள்ளவைகளே. இந்து மதத்தின் வீட்டில் நிலைக்கால குங்குமம் பூசுறது, கதவுல வட்டமா போடுறது, நெத்தியில போட்டுக்கிறது, பட்டை அடிக்கிறது, கையில் சிவப்பு நூல் கட்டுறது எல்லாம் பைபிள்ல இருக்கு. பூசாரி அந்த பிரகாரத்துக்குள்ள போகும்போது மணி அடிச்சுக்கிட்டே போறான். எதுக்கு? அதுவும் பைபிள்ல தான் போட்டிருக்குது. ஆச்சாரியன் போகும்போது மணி அடிச்சுக்கிட்டு தான் போகணும், வரும்போது மணி அடிச்சுக்கிட்டு தான் வரணும். பலகாரம் செஞ்சா ஒன்று வயக்கு எடுத்து வச்சு சாமிக்கு படைச்சிட்டு தான் சாப்பிடணும், அதுவும் பைபிள் தான் எழுதியிருக்குது. ஆலயம் எப்படி கட்டணும், அதுவும் பைபிள் தான் எழுதியிருக்குது. நீங்க போய் எந்த இந்து ஆலயத்தை பாருங்கள், அது சின்ன ஆலயமோ பெரிய ஆலயமோ பைபிள்ல சாலமோன் கட்டின ஆலயம் மாதிரி தான் இருக்கும், வேறு ஒண்ணுமே இருக்காது. வாசல இருந்து மூலஸ்தானம் வரைக்கும் நான் சொல்ல முடியும். இப்படி எல்லாமே இங்கிருந்து இரவலாக கொண்டு விட்டப்பட்டது. அதை நாளடைவில் மறந்து விட்டோம். ஆதி கிறிஸ்துவத்தை மறந்து விட்டோம், பாதி கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டோம். இப்ப என்ன சொல்றாங்க? வெள்ளக்கார மதம், இயேசு கிறிஸ்து வெள்ளக்காரன் சாமி அப்படின்லாம் சொல்றாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து வெள்ளக்காரன் இல்லையே.
இயேசு கிறிஸ்து ஆசியா கண்டத்துல எல்லாம் பிறந்தார், மத்திய ஆசியாவில் தானே பிறந்தாரு. அவர் ஐரோப்பாவில் பிறக்கலையே, இங்கிலாந்தில் பிறக்கலையே, அமெரிக்காவில் பிறக்கலையே, அவர் இங்கிலீஷ் பேசலையே, அவர் வெள்ளைக்கார மாதிரி சூட்டு டையெல்லாம் கட்டிக்கிட்டு வரலையே, நம்ம மாதிரி ஒரு ஜிப்பாவும் ஒரு விஷயம் தானே கட்டிட்டு வந்தார். அவர் ஃபோர்க்கில் சாப்பிடலையே, ஃபிங்கரில் தான் சாப்பிட்டாரு. அவர் அராமிக் மொழி தான் பேசினார், ஆங்கிலம் பேசலையே. அப்படி இருக்கும்போது எப்படி வெள்ளைக்கார சாமின்னு சொல்கிறாங்க? இப்போ இதெல்லாம் அன்றைக்கு கேட்ட அந்த கூட்டத்தில் சொல்லிட்டு நான் முடிக்கும்போது பிஷப்பை எந்திரிச்சு வந்தார், என்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, இப்படிப்பட்ட பிரசங்கியார்கள் தான் நமது நாட்டுக்கு தேவை, இவரை டயசிஸ் முழுதும் பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டார். ஒரு 2 வருஷம் மதுரையை கான்ட்ராக்ட் எடுத்த மாதிரி வாரம் வெள்ளி சனி ஞாயிறு அங்கே அந்த பஸ் கண்டக்டரும் டிரைவரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அந்த மாதிரியாக்கு நல்ல ஊழியங்கள் இன்னைக்கு கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் சொல்றதுனால இந்துக்கள் ரட்சிக்கப்படுவாங்களா? எனக்கு தெரியும், என் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகை சொல்லுவேனால் லட்சக்கணக்கில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேக மக்கள் சில கிராமங்கள் எல்லாம் நான் ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறேங்க, குறைஞ்சது ஒரு 20,000 பேருக்கு கொடுத்திருக்கிறேன். காரணம் என்ன? அவர்களுக்கு பிலாசபி எல்லாம் தேவையில்லை. காட் இஸ் நாட் அ பிலாசபி. கடவுள் தத்துவம் கிடையாது. மனுஷனுக்கு தத்துவம் பேசி பேசி ஒண்ணுமில்லாம போறான். எனக்கு ஒரு நல்ல கதை தெரியும், எனக்கு கதை சொல்றதுனா இஷ்டம். நிஜம்னு கேட்காங்க. கதை 4 ஞானிகள் உண்டாக சேர்ந்தாங்க. ஒருவன் சங்கீத வித்வான், சங்கீத ஞானம் பெற்றவன். இன்னொருவன் பெரிய தமிழ் பண்டிதன். 3வது ஆள் ஒரு குறிச்சொல் சாஸ்திரம் பார்க்கிறவர். இன்னொருத்தன் தத்துவ ஞானி, சயின்டிஸ்ட். 4 பேரும் ஒன்னா சேர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. டைம் ஆயிடுச்சு. அப்ப நம்ம சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லையே, இன்னொருத்தன் வீட்டில் போய் கேட்கறதாச்சே, நம்மளாம் ஞானிகளாச்சே, நம்மளே சாப்பாடு செய்யலாமே அப்படின்னு ஒருத்தர் ஐடியா கொடுத்தார். உடனே சங்கீத வித்வான் சொன்னாரு, எனக்கு சமைக்க தெரியும், நான் சமைச்சிடுறேன், சோறாக்கிறேன்னு சொன்னாரு. உடனே சாஸ்திரி சொன்னார், சாப்பிட்றதுக்கு இலை வேணும்ல, நான் போய் வாழைத்தோப்பில் இலை வெட்டிட்டு வரேன்னு அவரை போட்டுட்டாரு. தமிழ் பண்டிதர் சொன்னாரு, நமக்கு இங்கே சாம்பார் மாதிரிலாம் வைக்க முடியாது, நான் போய் தயிர் வாங்கிட்டு வரேன்ட்டு தயிர் வாங்க போயிட்டார். இவர் சயின்டிஸ்ட் என்ன பண்ணாரு, நான் நெய் வாங்கிட்டு வரேன்னு அவர் ஒரு பக்கம் போயிட்டார். 4 பக்கம் போயிட்டாங்க. 3 கல் வச்சு பானையை வச்சு ஒரு வீட்டில் அரிசி வாங்கி தண்ணியெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு அரிசி போட்டார். அது தளப்பட 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 கொதிக்க ஆரம்பிச்சது. தளப்பட சத்தம் கேட்டவுடனே இவர் சங்கீத வித்வான் இல்லையா, அவருக்கு கூடவே சரிகமா நீ தனி பதனி இக்கி சசா சசி செய்யின்னுகிட்டு இருக்கு. அந்த மாதிரி கொதிக்குது. இவர் நெருப்பு வைக்க மறந்துட்டாரு. அது நெருப்பு குறைய குறைய தாளம் தப்பி போச்சு. சங்கீத வித்வான்களுக்கு தாளம் தப்புன்னு அடிச்சு விடுவாங்க முன்னால் இருக்கிறவங்க. இவர் அதே மாதிரி ஒரு அடி விட்டாரு, பானை கீழே விழுந்து உடஞ்சி போச்சு, எல்லாம் கொட்டி போச்சு பானை. சாஸ்திரியார் இலையா இருக்க போனாரு. வாழை மரத்துக்கிட்ட போகும்போது கேன்னு ஒரு பள்ளி கட்டுது. ஐயோ, தலைக்கு மேல பள்ளி சொல்லுது, சகுனம் சரியில்லை, இந்த இலையா இருக்காமையே வந்துட்டார். தமிழ் பண்டிதர் தயிர் வாங்க போனார். ஒரு பெண்மணி பெரிய கூடைய வச்சுக்கிட்டு தயிரோ தயிர் தயிரோ தயிர் தயிரோ தயிர்னு வித்துட்டு வந்தார். இவர் தமிழ் பண்டிதர் அல்லவா, யோசித்து பார்த்தார். இலக்கணப்படி தயிரோ தயிர் என்றல்லவா சொல்ல வேண்டும். இவள் ஒரு மாத்திரை குறைவாய் சொல்லுகிறாளே, அதனால இலக்கண பிணையோடு விற்கிற தயிரை நான் வாங்க மாட்டேன்னு அவர் தயிர் வாங்காம வந்துட்டார். சயின்டிஸ்ட் ஒரு கிண்ணத்தில் நெய் வாங்கிட்டு வந்தார். இப்போ அவளுக்கு பெரிய விஞ்ஞானம் அறிவு வந்துருச்சு. கிண்ணம் அல்லவா நெய்யை தாங்குகிறது, நெய் கிண்ணத்தை தாங்குமான்னு கம்தி பார்த்தாரு, நெய்யெல்லாம் கொட்டி போச்சு. இதான் ஞானிகளுடைய வேலை. ஞானிகள் எங்கே? பவுல் கேட்கிறார், ஞானிகள் எங்கே? தர்க்க சாஸ்திரிகள் எங்கே? ஞானிகளை பைத்தியங்களை வைத்து தெரிந்து கொள்கிற தேவன். பைத்தியகாரத்தனமான சுவிசேஷத்தை கர்த்தர் அநேகரை ரட்சிப்பதற்கு கருத்துள்ளவராயிருக்கிறார். அப்படி ஆரம்பித்த என் வாழ்க்கையிலே இன்றைக்கு நான் காலத்தில் பேசும்போது சொல்லுவேன், ஒவ்வொரு மீட்டிங்கிலும் சொல்லுவேன். அநேகமாக சிஎஸ்ஐ சபை லுத்தரன் சபைகள் நான் போகிறது உண்டு. அங்கே போகும்போதெல்லாம் நான் கேட்பேன், இன்னைக்கு இங்கே எல்லாம் ஸ்கூல்லாம் இருக்குதுங்க உங்களுக்கு, அதில் வேலை செய்கிற தமிழ் பண்டிதர்கள் தயவு செய்து பழைய நூல்களை கொஞ்சம் ஆய்வு செய்து அதுக்குள் புதைந்து கிடக்கிற கிறிஸ்துவை வெளிக்கொண்டு வர மாட்டீங்களா அப்படின்லாம் கேட்கறது உண்டு. ஒரு முறை பிரசித்தி பெற்ற ஒருவர், இன்னும் ஒரு ரேடியோ டெலிவிஷன்லாம் வந்துட்டு இருக்கிறாரு. அவரை கேட்ட, ஐயா இது மாதிரி நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நம்ம கிறிஸ்துவை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்க, தமிழ் ஆசிரியர் தானே அப்படின்னு கேட்டதுக்கு, அதில் பேசினா என்னையா கிடைக்கும் அப்படின்னார். அப்போ அது பிழைப்புக்கு தான் பேசணுமா அப்படின்னு ஒரு யோசனை. இப்படி பல அனுபவங்கள் எனக்கு உண்டு. ஆக அப்படிப்பட்ட நாட்களிலே என்னை சபை ஆதரிக்கவில்லை, சிலர் எதிர்த்தார்கள். இவ்வளவு பெரிய பைபிள் இருக்கும் போது இதெல்லாம் தூக்கிட்டு பேசுறான். ஒரு பாஸ்டர் கேட்டாரு, நல்ல ஆவிக்குரிய பாஸ்டர், அந்நிய தேவர்களின் வார்த்தைகளை பெயர்களை உன் வாயினால் சொல்லக்கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கா தெரியுமா அப்படி சண்டைக்கு வந்தாரு. சரிங்க சார், சொல்லக்கூடாது. பைபிள்ல அஸ்தரோத்துன்னு ஒரு பேர் வருது, தியானால்னு ஒரு பேர் வருது, தாகோன்னு ஒரு பேர் வருது,
பாயேல்னு ஒரு பேர் வருது. இதெல்லாம் எந்த தெய்வங்கள் அப்படின்னு கேட்டேன். அந்நிய தெய்வங்கள் தான். பரிசுத்த ஆவியானவரே எழுதி வச்சிருக்கிறார், நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன்னு. சரி உங்க அட்ரஸ் சொல்லுங்கன்னா அவர் பேரை சொல்லிட்டு 58 மாரியம்மன் கோவில் ஸ்ட்ரீட்னார். ஐயா சொல்லிவிட்டீங்களே உங்க வாயில. இதுல தான் அவங்க ரொம்ப குறிப்பா இருக்கிறாங்களே தவிர, ஐயா வடைய சாப்பிடுன்னா தொலைய பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு எனக்கு தெரியும். எத்தனையோ உள்ளங்கள் இதனாலே கத்திடம் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இவ்வளவு நிரூபணம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த இயக்கம் இன்றைக்கு ஏன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவின் மரபு வழி 2000 ஆண்டுகளாக கிறிஸ்தவம் இந்தியாவில் இருக்கிறதுக்கு அந்த மரபு வழி காரியங்கள் எல்லாவற்றையும் ஆய்வு செய்து அதற்கு ஒரு புத்தகமாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கம். காரணம், பிற்கால சந்ததிக்கு இப்பவே சொல்றாங்க. புது ஆட்சி வந்த உடனே முதல் வாரத்திலே சொல்லிட்டார் ஒருத்தர், இந்தியாவிலே கிறிஸ்தவ மதத்தை இன்னும் 10 ஆண்டுகளில் ஒழித்து விடுவோம். இன்னும் இந்து மதமே இருக்கு, இந்து மதம் தான் இருக்கணும், கிறிஸ்துவ மதம் ஒழிக்கப்படும் என்று சொன்னார். அப்ப நான் பார்த்தேன், அதுக்கு ஒரு புஸ்தகம் எழுதினேன், நான் வாழும் நாடு இந்து நாடா இந்து மத நாடா அப்படி. இந்த புஸ்தகம் நிறைய இருக்குது, 20 ரூபா தான். ஒன்று வாங்கிட்டு போகாதீங்க, ஒரு 10 5 வாங்கிட்டு போய் உங்க இந்து நண்பர்களுக்கெல்லாம் கொடுங்க. பேப்பரில் வெளிவந்த செய்திகளுடைய எல்லா பிரிண்ட்டும் பின்பக்கத்தில் போட்டிருக்க எந்தெந்த மந்திரி எந்தெந்த எம்பி என்ன சொன்னாங்கன்ட்டு அதுக்கு பதில் உள்ள எழுதியிருக்கிறேன். ஆகவே இந்து மதம், இந்து என்பது இந்த நாட்டின் பெயர். இந்த நாட்டின் பெயர் இந்து. சிந்து சமவெளி என்பது பாரசீகர்கள் இந்தியாவுக்குள் வந்த பொழுது சி என்ற எழுத்தவர்களுக்கு உச்சரிக்க முடியாமையினால் அவர்களுக்கு இருந்த ஹி என்பதை உச்சரித்து சிந்து பிரதேசத்தை ஹிந்து பிரதேசம் என்று அழைத்தார்கள். அந்த ஹிந்து என்ற வார்த்தையை பிற்காலத்தில் வந்த முகமதியர்கள் ஹிந்துஸ்தான் என்று சொன்னார்கள். பிற்பாடு அந்த நாட்களிலே பாரசீகர்கள் ஆண்ட நாட்களிலே உங்களுக்கு தெரியும், நம்ம பைபிள் எஸ்தரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலேயே இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் 127 நாடுகளை ஆண்ட அகாஸ்வேரு மன்னன் காலத்தில் என்று ஆரம்பமாகிறது. அப்பொழுது இந்தியா நாடு ஒரு நாடாக இல்லை, 78 சிறிய பெரிய நாடுகளாக இருந்தன. சுயராஜ்யம் கிடைத்த பிற்பாடு கூட திருவாங்கூர் சமஸ்தானம், மைசூர் சமஸ்தானம், ஹைதராபாத் நிஜாம் சமஸ்தானம் சுதந்திர இந்தியாவில் சேர மறுத்து விட்டார்கள். வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஆர்மி அனுப்பி அவர்களை தங்களுக்குள் கொண்டு வருவதற்கு யுத்தம் செய்வோம் என்ற ஒரு பேச்சு வந்த பிற்பாடு தான் சேர்ந்து கொண்டார்கள். அப்படி துண்டு துண்டாக கடந்த நாட்டிலே போர்ச்சுகீசியர் வந்து சில இடத்தை பிடித்தார்கள். கோவா, டையூ, டாமன் என்பதை பிடித்துக் கொண்டார்கள். பிரெஞ்சுக்காரர்கள் வந்தார்கள், பாண்டிச்சேரி, மாகி, காரைக்கால் என்ற இடத்தை பிடித்தார்கள். அதற்கு பிற்பாடு 15ஆம் நூற்றாண்டின் இறுதி காலத்தில் கிழக்கிந்திய கம்பெனி என்று இங்கிலாந்திலிருந்து ஒரு கூட்டம் வியாபார நோக்கத்தோடு வந்து நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றாக தங்களுக்குள் கொண்டு வந்து முழு இந்தியாவையும் தங்கள் வசத்திலே கொண்டு வந்து விட்டது. ஆகவே எல்லாவற்றையும் ஒன்னா மூட்டை கட்டி ஆல் இந்தியா அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. வெள்ளைக்காரங்க தான் ஆல் இண்டியான்னு பேர் வச்சது. இன்னைக்கும் இங்கிலீஷ் ரேடியோ செய்தி கேட்கும் போது திஸ் இஸ் ஆல் இண்டியா ரேடியோன்னு தான் சொல்றாங்க, இந்தியன் ரேடியோன்னு சொல்றது இல்லை. அப்போ இந்த ஆல் இண்டியா என்று சொல்லக்கூடிய இந்த இந்தியாவை நாம் இப்பொழுது பார்க்க கூடாது. அப்பொழுது சிந்து பிரதேசம் என்பது 2 நதிகளுக்கு நடுவில், சரஸ்வதி நதிக்கும் சட்லஜ் நதிக்கும் இடையிலே உள்ள பிரதேசம் தான் சிந்து சமவெளி. அங்கே வாழ்ந்தவர்கள் திராவிடர்கள், தமிழர்கள். அவர்கள் பிரமி என்ற தமிழ் மொழியை பேசி வந்தார்கள். இதுக்கெல்லாம் நமக்கு சரித்திர சான்றுகள் உண்டு. வெளியிருந்து முதலாக வந்தவன் பாரசீகன், அவனை தொட்டு வந்தவர்கள், அந்த பாரசீகனை தொட்டு வந்தவர்கள் குஷானர்கள், ஹூனர்கள், கிரேக்கர்கள், ரோமர்கள், எத்தித்தியர், இமோரியர், இப்படி நிறைய பேர். இதெல்லாம் பைபிளில் உள்ள பேர்கள்லாம் அதில் வருது. அத்தனை பேரும் வந்து அந்த இடத்துல ஒன்னா சேர்ந்தாங்க. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மொழி. ஆகவே மொத்தமாக சேர்ந்து ஆலோசித்து சுமார் 150 இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரே நிறத்தை உடையவர்களினாலே வர்ணாஷ்ட தர்மம் என்ற ஒரு நியதியை கொண்டு வந்து தங்களுக்கு ஒரு தனிமொழி வேண்டும் என்பதற்காக கலப்பு மொழிகளை சேர்த்தார்கள். அப்படி சேர்த்து திருத்தி அமைக்கப்பட்டதுதான் சம்ஸ்கிருதம். சம்ஸ்கிருதம் என்றாலே சீர்படுத்தப்பட்ட மொழி என்ற அர்த்தம். இது கிமுல இல்லை, கிபியில வந்து வளர்ச்சி அடைந்து கிபி 500ஆம் ஆண்டு நல்ல முழு வளர்ச்சி அடைந்த சமஸ்கிருதமாக இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் நம்முடைய பாஸ்கர்தாஸ் ஐயா அவர்கள் எழுதின அந்த சமஸ்கிருத புஸ்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். இன்னும் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. இப்ப நான் என்ன சொல்லுகிறேன், இவ்வளவு நிரூபிக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு கிடைத்தாலும் ஏன் இன்று இந்தியாவில் உள்ள இந்து மக்கள் இவைகளை ஏற்றுக்கொள்ள முடிவது இல்லை? காரணம் ஒன்று, இந்தியா ஆரிய மாயைக்கு இன்றைக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2,
குமரி கண்டம் மறைக்கப்பட்டு பாரத நாடு என்ற பெயரை மாற்றப்பட்டிருக்கிறது. 3 பாண்டி நிறுவிய முத்தமிழ் கழகம் மறைக்கப்பட்டிருக்கிறது. 4 தமிழ்நாட்டு வரலாற்றினை வடக்கினின்று வேதகாலத்தினின்றும் தொடங்கப்பட்டிருப்பது. 5 தென்னாட்டு பழங்குடியினராகிய தமிழரை வந்தேற்றிகளாகவும் கலவை இனமாகவும் சுட்டிக்காட்டியிருப்பது. 6 தமிழ் முன்னூல்களையும் முதநூல்களையும் பின்னூல்களாகவும் வழிநூல்களாகவும் காட்டியிருப்பது. 7 குமரிக்கண்டம் என்ற பெயர் இடைப்பெயர்களையும் தெய்வ பெயர்களையும் மூவேந்தர் குடிப்பெயர்களையும் ஆரிய சொல்லாக காட்டியிருப்பது. 8 கட்டுக்கதைகளினாலும் ஆரிய சொற்களினாலும் தமிழ் சமயங்களாகிய சிவநெறியையும் திருமால் நெறியையும் ஆரியமயமாக்கி தமிழை கோயில் வழிபாட்டிற்கு தகாதது என தள்ளி வைத்திருப்பது. 9 மூவேந்தர் பேதமையால் ஆரியம் வேரூன்றிய கடைக்கழக கால நூல்களினின்றும் ஆரியர் சார்பான சான்றையை காட்டுதல். 10 தமிழ் வடமொழியின் கிளை என அயலார் கருதுமாறு அடிப்படை தமிழ் சொற்களுக்கெல்லாம் வடசொல் மூலம் காட்டப்பட்டதும் வடமொழி தேவமொழி என்றும் பிராமணர் நில தேவர்கள் என்றும் வேதகால ஆரிய பூசாரிகளால் புகுத்தப்பட்ட ஏமாற்று கருத்துக்களையும் சாதி பிரிவுகளையும் தொடர்ந்து போற்றுதலினாலும். 11 சமய சார்பான சொற்பொழிவுகளால் பொதுமக்களை அறியாமையில் அமிழ்த்தி விட்டதினாலும். 12 உண்மை கூறும் தமிழ் புலவர்களுக்கு அலுவல் பதவி இல்லாதவாறு செய்தலினாலும் திராவிடம் ஆரிய மாயைக்கு அடிமையாயிருக்கிறது. ஆரியர் இந்தியர்கள் கிடையாது. ஆரியர் என்று சொல்வது ஒரு கூட்டம் அல்ல. பாரசீகர், ஹூனர்கள், குஷானர்கள், இன்னும் கிரேக்கர்கள், அராமைக் மொழி பேசுகின்றவர்கள், யூதர்கள், இவர்களெல்லாம் இந்தியாவுக்குள் வந்தபோது மொத்தமா சேர்த்து ஒரே பேர் ஆரியர்னு வச்சாங்க. வெள்ளக்காரன் சொன்னா யார் வெள்ளக்காரன்? பிரெஞ்சுக்காரன் வெள்ளக்காரனா, சுவிட்சர்லாந்துக்காரன் வெள்ளக்காரனா, ஜெர்மன்காரன் வெள்ளக்காரனா, இங்கிலாந்து நாட்டுக்காரன் வெள்ளக்காரனா, அமெரிக்காரன் வெள்ளக்காரனா, எல்லாம் வெள்ளை வெள்ளையா இருக்கிறவங்களாம் வெள்ளக்காரன். அப்ப வெள்ளைக்காரன் என்பது ஒரு பொது பெயர். அந்த வெள்ளைக்காரனை கேட்டால் நான் அங்கே எங்கேன்னு சொல்லுவோம். ஆரியர் என்று கேட்டால் ஒரு பொது பெயர். ஆகவே அவர்கள் இந்தியர்கள் அல்ல. இவர்களுக்கு இலக்கியமும் இல்லை, எழுத்தும் இல்லை. இவர்கள் பேசிய மொழி கிரேக்கத்திற்கு இனமாயும் பாரசீகத்துக்கு மிகவும் நெருங்கியதாகவும் இருந்தது. இந்தியாவில் காலூன்றிய பின்னரே வெகு காலம் கழித்து ரிக் என்னும் வேத நூல்களை ஆக்கினார்கள். இது அக்காலை வளம் பெறாத மொழியாக இருந்தது. தமிழின் தொன்மையையும் உண்மையையும் அறியாத வரலாற்றாசிரியர் ஆரிய வேத காலத்தையே அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டு வரலாற்றை தொடங்கும் வழக்கம் இன்றும் இருந்து வருகிறது. இந்திய ஆரியர் பிற்காலத்தில் தமிழரோடு தொடர்பு கொண்ட பின்னரே சம்ஸ்கிருதம் என்னும் அரை செயற்கையான இலக்கிய நடை வழக்கை அல்லது பௌத்த மொழியை அமைத்து அதில் பண்டை தமிழ் நூல்களை எல்லாம் அமைத்துக் கொண்டனர். திராவிட மக்கள் யாவரும் ஒரு மொழி பேசுபவராகவும் ஒற்றுமையுள்ளவர்களாகவும் காணப்பட்டபடியினால் ஆரிய தந்திரமாக வர்ணாசிர தர்மம் என்னும் ஒரு புதிய கட்டுப்பாட்டினால் தமிழ் மக்களை பிரித்தாள ஆரம்பித்தனர். தமிழனை இழிவுபடுத்தும் வகையில் அவனை சூத்திரனாக்கி அவன் தீண்டத்தகாதவன், கல்வி கேட்கக்கூடாது, பிராமணர்களுக்கு வேலை செய்வதற்காகவே படைக்கப்பட்டவன் என்று வாயில்லா பூச்சியாக மாற்றிவிட்டனர். சாதி பிரிவை வேதம் சொல்லுகிறது என்றனர். அதற்கு இசையாக ரிக்வேதத்திலிருந்து ஒரு மேற்கோள் சொல்லுகிறார்கள். பிராமணோ அஸ்ய முகம் ஆசித் பாஹு ராஜின்யே கிருதா ஆ ஊரு ததஸ்யா யத் ஸ்வயா பாத்மியாம் சூத்திர அஜாயத. அதாவது சதுர்வேதம் என்று அழைக்கப்படுகிற 4 வேதங்களில் உண்டாகிய ரிக்வேதத்தில் இருந்து பிராமணனை தலையாகவும் சண்டை போடுகிற போர் வீரர் அரசர் போன்றவர்களை அந்த தெய்வத்தினுடைய புஜங்கள் என்றும் வியாபாரம் விவசாயம் செய்கிறவர்களை அந்த தெய்வ இறைவனுடைய தொடை என்றும் பாதங்கள் சூத்திரன் என்றும் அவர்கள் பகுத்து கூறினர். ஆனால் இது உண்மை அல்ல. இந்து மார்க்கத்தை சேர்ந்த சுவாமி சின்மயானந்தா என்று சொல்லுகிறவர்கள் தி யூனிவர்சல் பர்சன் என்ற புத்தகத்திலே 42வது பக்கத்தில் இப்படி சொல்லுகிறார். சமுதாயத்தில் கீழ்நிலைக்கு தள்ளப்பட்ட திராவிட மக்களை இழிவுபடுத்தவும் அடிமை கொள்ளவும் மேல் சாதியினரால் செய்யப்பட்ட சூழ்ச்சியை அன்றி வேறல்ல என்று அவர் திட்டவட்டமாக எழுதுகிறார். பின்னர் தமிழருக்கு எதுவுமே தெரியாதது போலவும் அவர்கள் யாவரும் மடையர்கள் போலவும் போன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி தமிழனை தங்களுக்கு கீழ்ப்படுத்தினர். இந்தியா பௌத்த மார்க்கத்தின் கீழ் இருந்த போது ஆரியர் அடக்கப்பட்ட நிலையில் இருந்தனர். அசோக பேரரசன் காலத்திலும் அவருடைய கல்வெட்டுகளில் சம்ஸ்கிருதம் என்ற மொழி காணப்படவில்லை. பிற்கால பௌத்த அரசின் வீழ்ச்சி ஆரிய மார்க்கத்தின் வளர்ச்சிக்கு வித்திட்டதாகும் என்று சுவாமி தர்மதீத் மகாராஜா என்பவர் தி இம்பீரியாலிசம் ஆஃப் ஹிந்துயிசம் என்ற புத்தகத்திலே சுட்டி காட்டுகிறார்.
ஆரியருக்கு மதம் என்று எதுவும் இருந்ததில்லை. சனாதன தர்மம் என்பதெல்லாம் இவர்களின் கற்பனையே. அப்படி ஒரு மதம் இருந்ததற்கு எவ்வித அகச்சான்றும் இல்லை. ஆதிவேதமாகிய ரிக்வேதத்தில் பலி செலுத்தி அதன் இறைச்சியை தின்று சோபமானம் என்னும் ஒரு வகையான மதுவை அருந்தி கலிகூர்ந்ததாக மட்டுமே காண முடியும். அவர்களுக்கு கோயில் கட்டிடமும் இருந்ததில்லை. இந்தியாவில் கிறிஸ்துவுக்கு முன் வடக்கே பௌத்த சமண மார்க்கங்கள் மட்டுமே இருந்தன. இவைகள் கடவுளற்ற நாத்திக மதங்கள். மற்றபடி இயற்கை, வீரர், முன்னோர், ஆவி போன்ற தொழுகை முறைகள் இருந்தன. பைபிளில் கூட நீங்க பார்க்கலாம். மோசையின் காலத்தில் தான் அவர்களுக்கு சட்ட திட்டம், கட்டளைகள், ஆலய வழிபாடு எல்லாம் இருந்தது. அதற்கு முன்பு தொழுகை தான் இருந்தது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தின் கடைசி பாகத்திலே அப்பொழுது மக்கள் ஆண்டவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆராதனை இல்லை, தொழுது கொள்ள தான் ஆரம்பித்தார்கள். இட் வாஸ் ஒன்லி ஜஸ்ட் a worship. அது ஒரு பிரமாணத்தோடு கூடியதல்ல. அதுபோல வீர வணக்கம் தமிழ்நாட்டிலும் இருந்தது. ஒரு வீரனை சொல்லுங்க பார்க்கலாம். மதுரை வீரன். இன்னைக்கு மதுரை வீரன் சாமின்றாங்க. ஒருத்தர் சொன்னாரு, தஞ்சாவூர்ல இறங்கி வெளியே போகும்போது 2 கிராமத்தங்க முன்னால் நடந்துட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய பெரியார் சிலை வச்சிருக்காங்க. ஒருத்தன் கேட்கறான், என்ன இது என்ன சாமி அப்படின்னு கேட்டான். அவன் தஞ்சாவூருக்கு புதுசாக வந்தான். இது என்ன சாமின்னா அவன் பதில் சொல்றான், இவர் தாண்டா சாமியே இல்லைன்னு சொன்ன சாமின்னா. அவனுடைய விளக்கம், சாமியே இல்லைன்னு சொன்ன சாமி இவருதான். இன்னும் கொஞ்ச நாள் போனா அண்ணா சாமி, எம்ஜிஆர் வந்துருவாங்க. அந்த மாதிரி மனித வீரர்களை தெய்வமாக வணங்கினார்கள், இயற்கையை வணங்கினார்கள். தங்களுடைய பலத்துக்கு மேற்பட்ட காரியம் எல்லாவற்றிலும் அவர்கள் வணக்கம் செலுத்த ஆரம்பித்தார்கள். ஆகவே தென்னாட்டிலே 7ஆம் நூற்றாண்டு, காலையில் கேட்ட பிரகாரம் 7ஆம் நூற்றாண்டு வாக்கில் பக்தி எழுச்சி ஏற்பட்டது. இந்த பக்தி எழுச்சியின் காரணமாகத்தான் அன்பு சமயமாகிய சைவ சமயமும் அதற்கு அடுத்தபடியாக வந்த வைணவ சமயமும் இரு பெரும் இந்து சமயங்கள் என்று சொல்வதற்கு ஆதாரம் உண்டு. ஆனால் மற்ற சமயங்களுக்கு அந்த ஆதாரம் கிடையாது. இந்தியா என்ற பெயர் வந்த வரலாறை நீங்கள் உற்று நோக்குங்கள். அது எப்படி இந்தியா என்பது எப்படி இருந்தது என்பதை நாம் நல்லாக யோசிக்க வேண்டும். என் இடத்துல ஒரு பிராமணர் பேசிக் கொண்டிருந்தார். இந்து சமயன்றது எவ்வளோ நாட்களாக இருக்குன்னு கேட்டேன். அது எத்தனையோ வருஷங்களா இருக்குது. உலகம் தோன்றும் போதே இந்து மதம் இருக்கு அப்படின்னார். அது என்னங்க உலகம் தோன்றும் போதே இந்து மதம் இருக்குன்றீங்க, எந்த இணையத்தை சொல்றீங்க? இல்லைங்க, அதுக்கு பேர் வேற, இந்து மதம் இல்லை, சனாதன தர்மம் அப்படின்னார். இந்த சனாதன தர்மம் என்பது நான் படித்த அளவில் நம்ம கடந்த சங்கராச்சாரியார் சுவாமி, அதாவது சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் தெய்வத்தின் குரல் என்னும் புத்தகத்திலே 125, 126 பக்கத்திலே சொல்லுகிறார், இந்து என்பது பூர்வீக பெயர் அல்ல. வைதிக மதம், சனாதன தர்மம் என்பது இருந்ததில்லை. நமது ஆதார நூல்களை பார்க்கும்போது இந்து மதத்திற்கு எந்த பெயரும் குறிப்பிடப்படவில்லை என்று திட்டவட்டமாக சொல்லுகிறார். அப்படியானால் மதமே இல்லாத நாட்டில் மதங்கள் எப்படி தோன்றின? இந்த மதங்கள் தோன்றுவதற்கு காரணம், அடிப்படை காரணம் என்ன? இவைகள் எல்லாவற்றையும் அலசி சீர்தூக்கி பார்க்கும்போது இதுக்கு தாங்க இந்த ஆய்வு தேவை. காலையில் கேட்டதுபடி இந்த மரபு வழி, கிறிஸ்தவ மரபு வழியை குறித்து நாம் எதற்காக இந்த இயக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னால், இந்தியாவிற்கு நற்செய்தியை அறிவிக்கும் முன் கடவுளை நம்புகின்ற எந்த மதமும் இல்லை. கடவுள் நம்பிக்கையற்ற பௌத்த மதம் இருந்தது, ஜெயின மதம் இருந்தது. இது ரெண்டும் கடவுள் நம்பிக்கையற்ற மார்க்கங்கள். ஆகவே அது மதங்கள் அல்ல. இப்பொழுது இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாம் எப்படி வந்தது? எல்லாம் இந்த சைவ சமயம், வைணவ சமயம் இரண்டையும் பிராமணர்கள் வந்து ஆக்கிரமித்துக் கொண்டு தங்களுக்கு சாதகமாக இதிகாச கதைகளையும் புராணங்களையும், ஐயா சொன்னாங்க, ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி. அப்படி சொல்றதுக்காக நமக்கெல்லாம் காதல பூ சுத்தி விட்டுட்டானே சொல்லலாம். அதனால்தான் அநேகர் இன்னும் காதல பூ சுத்திட்டு இருக்கிறாங்க, இன்னும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுவும் நான் படித்த பத்ம புராணம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கதை, 12 புராணங்கள் வச்சிருக்கேன். என் வீட்டில் நிறைய புத்தகங்கள் இருக்கு. பிராமணனை உயரத்தில் வைப்பதற்காக எழுதப்பட்ட பிராமண கதைகள். ஒரு பிராமணன் செத்து போயிட்டான், யமன் வந்து அவனை நரகத்துக்கு எடுத்துட்டு போறான். அப்போ வந்து கிருஷ்ணன் வந்து சொல்றாரு, ஏன் அவரை நரகத்துக்கு கொண்டுட்டு போறேன், பெரிய பாவம் செஞ்சிட்டான் அப்படின்னு யமன் சொல்றாரு. சொல்ற, இல்லை நான் விட்டுரு, அவன் பரலோகத்துக்கு போகட்டும். என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? இல்லை, ஒரு நாள் ஒரு பிராமணனுக்கு சோறு போட்டான், அதனால அவன் புண்ணியம் செஞ்சவன், அவனை விட்டுருனார். அதாவது பிராமணனுக்கு சோறு போட்டா நீங்க என்ன பாவம் செஞ்சாலும் பரலோகம் போயிடலாம், பிராமணனுக்கு நன்மை செஞ்சா போதும். இந்த இனவரி சாஸ்திரம் சொல்றோமே, அதில் சொல்லியிருக்குது மனு தர்ம சாஸ்திரத்தில், ஒரு சூத்திரன் திருடினால் அவன் வெள்ளியினாலோ தங்கத்தினாலோ ஒரு கடவுள் உருவம் செய்து பிராமணனுக்கு கொடுக்க வேண்டும், அப்பொழுது அவன் பாவம் மன்னிக்கப்படும்.
ஒரு சூத்திரன் திருடினால், ஒரு பிராமணன் திருடினால், சூத்திரன் திருடினா உருவத்தை செஞ்சு பிராமணன் கொடுக்கணும். பிராமணன் திருடினால் 2 தர்ப்பப்புல் எடுத்து சுவாமிக்கு படைக்கணும். இது அவனுக்கு கொடுக்கிற தண்டனை. இப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. சூத்திரம் படிக்க கூடாது, படித்தால் அவன் கண்ணை பிடுங்கு, அவன் படிச்சதை கேட்டா காதல ஏத்த காய்ச்சி ஊத்து, அவன் காதல ஓட்ட போடு, இப்படி எல்லாம் சொல்லி கொடுமையான அந்த சாஸ்திரம். இதை தங்க தெரியாதனமா பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் நடக்கும்போது ஐயா காலையில சொன்ன மாதிரி 1794 ஆண்டுல இங்கே அனுப்பப்பட்ட சர் வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் நீதிபதியாக, பிரதம நீதிபதியாக அனுப்பப்பட்டார். இங்கிலாந்து அரசாங்கம் அனுப்பியது. அவர் வந்த சமயத்தில் அவர் பைபிளை வச்சு கிறிஸ்டியன் லா எழுதினாரு, குரானை வச்சு முஸ்லீம் லா எழுதினாரு. மற்றவங்களுக்கு என்னன்னு கேட்டாரு. பிராமணை கொண்டு போய் இதை நூலை கொடுத்துட்டான். அவர் ஒன்றும் தெரியாதவர். இதுதான் அவங்க சட்ட புத்தகமாக கொண்டு அந்த சட்ட புத்தகமாகி நிறைய இசம்ஸ் இருந்தது. ஈனத்திசம், பாலித்திசம், பேந்திசம், மோனிசம், குவாலிஃபைடு மோனிசம், இப்படி இசம் நிறைய, ஜெயினிசம், வைஷ்ணவிசம், ஜொசாரிசம், எத்தனையோ இசம் இருந்தது. இத்தனை இசத்தையும் இந்த இந்தியா பேரில் வைக்கணுன்றதுக்காக இந்த இந்து என்ற நாட்டின் அடியிலே இத்தனை இசத்தையும் கொண்டு வந்ததுனால அதுக்கு ஹிந்து இசம் என்று பெயர். உங்களுக்கு தெரியலன்னா இந்த புத்தகம் இருக்குது, நீங்க வாங்கி படிச்சு கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். வர்ணாஷ்ர தர்மம் என்ற புஸ்தகம் என்கிட்ட இருக்குது, ஆங்கிலத்தில் இருக்கிறது. பிராமணன் எப்படி பெரியவன், சூத்திரன் எப்படி கடையவன் சொல்லி இந்த இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறதுல. அது மட்டுமல்ல, இந்த பைபிள்ல தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள மோசே ஒரு கேள்வி கேட்டார். உங்க பேர் என்னன்னு கேட்டார். உங்க பேர் என்ன? கடவுள் என்ன அனுப்பினார் சொன்னா என்ன பேருன்னு கேட்பாங்களே, யாருன்னு கேட்பாங்க. என்ன சொல்ல? ஐ ஆம் தட் ஐ ஆம் சொன்னார். இது பேருங்களா? யாராவது என்கிட்ட உங்க பேர் என்னன்னா ஐ ஆம் அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? டெலிஃபோன் அடிச்சு 108 போலீஸ் கூப்பிட்டு என்னை கொண்டு போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் விடுங்கன்னு சொல்லுவாங்க. ஐயா, ஐ ஆம்ங்கிறது பேர் இல்லையா, இருக்கிறேன் என்பது பெயர் அல்ல. என்னவா இருக்கிறேன் என்று ஆண்டவரும் சொல்லவில்லை, என்னவா இருக்கிறீங்கன்னு இவரும் கேட்கல. 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் மாம்சத்தில் வந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். God revealed in flesh. தேவனுக்கு மகன் இல்லைங்க, தேவனே மகன். கந்தர் அனுமதியில் அழகா சொல்றது, தனக்கு தானே மகனாகிய தத்துவன், தனக்குத்தான் ஒரு தாவரும் குருவுமாய் தனக்குத்தான் அருள் தத்துவம் கேட்டதும் தனக்குத்தான் நிகரினான், தழங்கி நின்றாடினான். தேவனுக்கு மகன் அல்ல, தேவனே மகன். God revealed in flesh. கடவுள் மனிதனாக வந்தார். என்ன செஞ்சாரு? தன்னை பலியாக்கினார். அவர் பலவிதமா சொல்றார். ஒளியா இருக்கிறார், தேவன் ஒளியா இருக்கிறார். ஒவ்வொரு துண்டு சொல்றார். ஒளிக்கு இவங்க எழுதுறாங்க, துயரில் சுடர் ஒளி தன்னுடைய சோதி நின்றவனம் நிற்கவே துயரில் மலையும் மனித பிறவியில் தோன்றி கண்காண வந்து துயரங்கள் செய்து தன் தெய்வ நிலை உலகில் புக வைக்கும் அம்மான் புகழ் தூற்ற ஞான் ஓர் இனி துன்பமில்லேனே என்று ஒருத்தர் பாடுகிறார். இது யாரை குறிக்கிறது? எந்த கடவுளை குறிக்கிறது? துயரமே இல்லாத இந்த சுடர் ஒளி தேவன் அங்கே பரலோகத்தில் இருக்க துயரில் மனித பிறவில் ஏன் வந்தார்? அவன் துயரத்தை பார்த்து வந்தார். அவன் துயர் துடைக்க தானே துயரங்களை ஏற்றுக்கொண்டார். அவர் புகழை நான் அறிவித்தால் எனக்கு துன்பமில்லை என்று பாடுகிறார். இன்னும் பாருங்க, காலையில நிறைய பாட்டு பாசத்தை சொன்னாங்க. குரு யாரு? குரு வடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தான். கோடு என்றால் மரம், மரத்திலே தன்னை பலியாக்கி என் கொடுவினைகளை களைந்தான் என்று சொல்லுது. இந்த குருவை பத்தி இன்னும் சொன்னாக்க நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு என்னுடைய நேரம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போதுமே எனக்கு அது ஒரு ஆண்டவர் நியமித்த காரியம்தான். ஒரு 3 பாட சொல்ற குருவை பத்தி. பொய்மதங்கள் போதனை செய் பொய்க்குருக்களை புத்தி சொல்லி நன்னறியில் போக விடுக்கும் மெய்மதந்தான் இன்னதென்று மேவ விளம்பும் மெய்க்குருவின் பாதம் போற்றி அடுப்பாம்பே விளையாடுப்பாம்பே. அடுப்பாம்பே பாட்டில் பாம்பாட்டி சித்தர் பாடுறார். வேத பொருள் இன்னதென்றும் வேதம் கடந்த மெய்ப்பொருளை கண்டு மனம் மேவி விரும்பி போதப்பொருள் இன்னதென்றும் போதனை செய்யும் பூரண சத்குரு தாழ் கண்டு ஆடுப்பாம்பே. காயம் நிலை அழிவை கண்டு கொண்ட பின் கற்பு நிலை உள்ளிற்கொண்டு எக்காலமும் வாழும் தூய நிலை கண்ட பரிசுத்த குருவின் துணை அடி தொழுது நின்று ஆடுப்பாம்பே என்று குருவை பற்றி பேசுகிறார். அந்த குருவை பற்றி குரு கீதை என்றே ஒரு புத்தகம் இருக்கிறது. நான் அதை நிறைய படிச்சிருக்கிறேன். நிறைய பாடல் நான் மேற்கோள் காட்டலாம். இதோடு இதை சொல்லி நான் முடிக்கிறேன்.
உங்களுக்கு எல்லாருக்கும் திருவிக்கா தெரியும், திருவி கல்யாண சுந்தரார் அவர்களுக்கு தெரியும். அவர் கிறிஸ்தவர் அல்ல, அவர் ஞானஸ்தானம் பெற்றவரும் அல்ல, எந்த கிறிஸ்துவ சபையும் சார்ந்தவர் அல்ல. ஆனால் அவர் சொல்லுகிறார் ஒரு பதிகத்தில், அவர் எப்போதுமே குறள் படிச்சுட்டு அதுக்கு ஒரு கேள்வி போடுவார். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு சொல்றாரு வள்ளுவர். அன்புனா என்ன, அறம்னா என்ன, இது ரெண்டு இருந்தால் இல்வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்றாரு. அன்பு என்றால் என்ன, அறம் என்றால் என்ன அவர் சொல்றாரு. அறத்தின் இயலையும் அன்பின் இயலையும் ஆய்ந்து அளந்தேன், திறத்தை தெளிகிறேன், சீற்ற கொலைஞரின் தீச்செயலை பொறுத்து அருள் செய்த புனிதம் நினைவில் புகவும், அறத்து அன்பு நீ என்று அறிந்தேன், கிறிஸ்து என் ஆருயிரே. கிறிஸ்து தான் அறம் அன்புன்னு சொல்றாரு. இவர் கிறிஸ்தவர் அல்ல. ஏன் அவர் தான் வணங்கின அத்தனை தேவர்களிலே ஒருவரையும் சொல்லாதபடி ஏன் கிறிஸ்துவை மட்டும் சொல்ல வேண்டும்? அவர் அறிஞர், அவர் தமிழ் பெரிய சாஸ்திரி, அவர் தமிழ்ல இன்னும் கூட சொல்றாரு, ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் வள்ளுவர் சொல்றாரு. தானா வருமான்னு கேட்கிறார். நீங்க விரும்பினா வந்துருமா, எனக்கு ஒழுக்கம் வேணும்னா வந்துருமா? ஒழுக்கம் விழுப்பம் உயிரினும் ஓம்பென்று உரைத்திருந்தால் கொழிக்குமோ தானே, குலவி நடந்து குவலையத்தீர் ஒழுக்க வடிவாம் கிறிஸ்துவை உண்ணி உழைத்து அழுதால் அழுக்கை கழுவும் ஒழுக்கம் அரும்பி அலர்ந்துடுமே என்று சொல்லுகிறார். இந்த ரெண்டு பாக்களையும் படித்த போது திருவிக்காவினுடைய, இதை நான் அமெரிக்கா தேசத்தில் ஒரு சபையில பேசிக் கொண்டிருந்தேன், தமிழ் சபையில. அந்த கூட்டம் முடிந்தவுடன் கொஞ்சம் பெண்கள் எல்லாம் வந்தாங்க, என்னை சுற்றி நின்று, நீங்க திருவிக்கா பாடல் சொன்னீங்களே, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க திருவிக்கா பார்த்திருக்கீங்களான்னு கேட்டேன். அவர் பேத்திங்க நாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. ஏன் சொல்றேன்னு தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் இதை சொல்றதுனால என்ன பிரயோஜனம். சில பேர் வேணும்னே கேட்கலாம், சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க, சில பேர் வேணும் பொறாமைனாலும் பேசுவாங்க. அதெல்லாம் நாங்கள் கவலைப்படுறதே இல்லை. நீங்க பொறாமப்படுங்க, கிண்டல் பண்ண, என்ன சொல்லுங்க, நாங்க சொல்லுவோம். காரணம், இந்தியாவுக்கு தேவை இந்திய மார்க்கம் ஏற்படுவதற்கு காரணங்களே கிறிஸ்துவின் அடிப்படை சத்தியங்கள் என்பதை நாம் வெளியிலே கொண்டு வர வேண்டும். அதற்காக அமைக்கப்பட்ட இந்த அற்புதமான இந்த கருத்தரங்கை இந்தியாவில் உள்ள 2000 ஆண்டுகளாக கிறிஸ்தவம் இந்தியாவில் இருக்கிறது. இந்த உணர்வை கொடுக்கக்கூடிய புத்தகங்கள் நிறைய உண்டாக்க வேண்டும். அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் இதை குறித்து இன்னும் அதிகமாக எழுத வேண்டும். இஸ் கிறிஸ்டியானிட்டி எ நெசசிட்டி என்ற ஆங்கில புத்தகம் என்னால் எழுதப்பட்டது. கிறிஸ்தவம் தேவையா என்ற தமிழ் நூலின் ஆங்கில ஆதிக்கம் எனக்கு தமிழ் புஸ்தகம் கைவசம் இல்லை. அதோடு கூட வர்ணாசிர தர்மா இருக்குது. இந்த புஸ்தகத்தை நீங்க பாருங்க. என்னுடைய சாட்சி புஸ்தகம் இருக்குது, மினிஸ்ட்ரி புஸ்தகம் இருக்குது, வாங்கி பயன்படுத்துங்க. சந்தேகமானா எனக்கு நீங்க எந்த நேரத்திலையும் ஃபோன் பண்ணலாம். குரு யார் என்ற ஒரு புத்தகம் எழுதினேன், அதிகமாக வரப்பெற்ற புத்தகம். இப்பொழுது ஒன்று கூட கையில் இல்லை, ஒன்று தான் இருக்கு, கேட்காதீங்க இதை. ஆகவே நான் இத்துடன் என்னுடைய சிற்றுரையை முடிக்கிறேன். கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டதற்காக மன்னிப்பும் கோருகிறேன். நன்றி. சிறப்புரையாற்றிய நற்செய்தியாளர் திருமிகு சாது செல்லப்பாய் அவர்களுக்கு மாநாட்டு குழுவின் சார்பாக நன்றி படைக்கிறோம்.